அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடராக பல காணொளிகள் இந்த தலைப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொடரில் இது பாகம் 62. மனிதன் சுமந்து கொண்ட அமானிதம் எது என்பதை பற்றி கூடுதல் விளக்கத்தை இந்த காணொலியில் நம்ம காண இருக்கிறோம். அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானம், பூமி, மலைகள் இவைகள் இடத்துலாம் ஒரு பொருள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அமானிதமாக தருகிறேன், பெற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டானா. அவைகள் அனைத்தும் அதற்கு அஞ்சு மறுத்து விட்டன. ஆனால் அமலகுல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். அப்போ அமானிதத்தினால் விளையக்கூடிய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு எடுத்து சொல்லும்போது, ஆமாம் இது நல்லதாக இருக்கேன்னு அவன் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அமானிதம் என்றால் என்ன? முதல்ல அமானிதம் என்றால் அதை பேணி பாதுகாத்து எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படாமல் அதுக்கு பாதுகாத்து திருப்பி ஒப்படைக்கணும். அப்படிப்பட்ட பொருள் தான் அமானிதம். அதை மனிதன் சுமந்து கொண்டான்ங்கிறத அது என்ன என்பதை பற்றி தான் பலவிதமான குளறுபடிகள் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. அது என்ன என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிக தெளிவாக யோசிக்கக்கூடியவர்களுக்கு இது தெரியும். என்ன? அது பகுத்தறிவு தான். இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு யாருக்கும் இல்லாத ஒரு பொருள் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றால் அது பகுத்தறிவு மட்டும்தான். அதை தான் நல்லா இங்கே சொல்லி காட்டுகிறான் என்பது ரொம்ப தெளிவான விளக்கம். பகுத்தறிவை வைத்து கொண்டு அந்த பகுத்தறிவுக்கு மாற்றமாக மனிதன் செயல்படுகிறானே என்பது தான் இந்த பிரச்சனை. அவனுக்கு சிந்திப்பதற்காக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். இப்போ நம்ம வசனத்துக்கு போவோம். அதாவது 33வது அத்தியாயம் 72வது வசனத்தில், வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அமானிதத்தை நாம் முன்வைத்தோம், அதை சுமக்க அஞ்சி அவைகள் மறுத்துவிட்டன. மனிதன் அதை சுமந்து கொண்டான். சுமந்து கொண்ட அந்த மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கிறான். சுமந்து பெற்றுக்கொண்ட இந்த பகுத்தறிவுக்கு மாற்றமாக அவன் நடக்கிறான். அதன் மூலமாக அநீதி இழைக்கிறான். மேலும் இந்த பகுத்தறிவி அவன் செய்யக்கூடிய அந்த அநீதியை அநீதி என்று அறியாதவனாகவும் என்ன பொடுபோக்காக இருக்கிறான் என்று அதில் சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்த வசனம் 73வது வசனத்தில் நயவஞ்சகர்களான நயவஞ்சகம் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும், இணை சிறுக்கு வைக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்காகவும், நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்று 33வது அத்தியாயம் 72, 73 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் அமானிதம் என்ன என்று வேற திருக்குர்ஆனில் வேறு எந்த இடத்துலையுமே அதை பற்றி தெளிவாக வேறு எந்த ஒரு விளக்கமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் இதுக்கு சம்பந்தமான எந்த ஒரு விளக்கமும் இல்லை. இதை பற்றி நபித்தோழர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தால் அந்த விளக்கம் வந்திருக்கும். ஆக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்திலும் வித்தியாசமாக இருப்பவன் மனிதன் மட்டும்தான். ஏன்? மனிதனுக்காகத்தான் இந்த உலகம் அனைத்துமே படைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த மனிதனுக்கு முதல்ல இறைவன் படைத்த மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் சொல்லி கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? இந்த அமானிதம், இந்த பகுத்தறிவு என்ற ஒரு அமானிதத்தை கொடுத்து
அதை கேட்டு தான் கொடுத்துருக்கான். ஏன்னா அதுக்கு மாற்றமாக இவன் நடப்பான்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்படி பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் அதுக்கு மாற்றமாக நடக்கிறான். ரொம்ப சிம்பிளாக அதை எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். ஆனால் இந்த அமானிதம் என்பது திருக்குர்ஆனை தான் குறிப்பிடுகிறது என்று சில அறிஞர்கள், ஏன் பல அறிஞர்கள் அளித்த விளக்கம் ஏற்கத்தக்கதாக இல்லை. ஏனென்றால் இந்த வசனத்தில் அந்த அமானிதம் முழு மனித குலத்துக்கும் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மனுஷன்னா ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, மனித குலம் முழுமைக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுது. மேலும் மனிதன் அதை சுமந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அமானிதம் என்பதற்கு குர்ஆன் என்று பொருள் கொண்டால் முகமது நபியின் சமுதாயத்துக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் குர்ஆனை சுமந்திருக்க வேண்டும் இல்லையா? அவ்வாறு முகமது நபிக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அதை சுமக்கவில்லை எனும்போது இந்த பொருள் தவறானது என்பது உறுதியாகி விடுகிறது. அமானிதம் என்பது குர்ஆனை தான் குறிக்கிறது என்று விளக்கம் தரக்கூடியவர்கள் ஒரு வசனத்தை அவர்களுக்கு ஆதாரமாக விளக்கமாக முன்வைக்கிறார்கள். என்ன அந்த வசனம்? இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை நீங்கள் காண்பீர்கள். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு நாம் கூறுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம். 59:21 இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த வசனத்தையும் மேற்கண்ட அந்த 33-72வது வசனத்தையும் இணைத்து அமானிதம் என்பது திருக்குர்ஆன் தான் என்ற முடிவுக்கு வரலாம் என்பதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த வசனத்தில் நடக்காத ஒன்றை உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னது நடக்காத ஒன்று? இறக்கி இருந்தால் என்று அல்லாஹ் கூறுவது, அவ்வாறு அந்த மலையின் மீது இறைவன் இறக்கவில்லை என்பதை தான் அது காட்டுது. ஆனால் 33வது அத்தியாயம் 52 வசனத்தில் அந்த அமானிதத்தை சுமக்குமாறு வானங்கள், பூமி, மலைகள் போன்றவற்றுக்கு 33:72 வசனத்தில் அமானிதத்தை சுமக்குமாறு வானங்கள், பூமி, மலைகள் போன்றவற்றுக்கு நாம் முன்வைத்தோம். ஆனால் அவைகள் மறுத்துவிட்டன, மனிதன் அதை சுமந்து கொண்டான் என்று படைப்பின் போது நடந்த நிகழ்வுகளை கூறப்படுகின்றது. எப்போ ஒவ்வொன்றையும் படைக்கிறான் பாருங்க, என்ன படைப்பின் துவக்கத்தில் உள்ள நடந்த விஷயம் இது. ஆனால் மனிதன் சுமந்து கொண்டான் என்று படைப்பின் போது நடந்த நிகழ்வுகளாக அது கூறப்படுகிறது. மற்ற எந்த படைப்புக்கும் இல்லாமல் மனிதனுக்கு மட்டும் வழங்கப்பட்டது எது என்று சிந்தித்து பார்த்தால் அது பகுத்தறிவு தான் என்று எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வார்கள். அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேறு விளக்கம் எதுவும் குர்ஆனிலோ நபிமொழியிலோ கூறப்படவில்லை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இது இறைவன் வழங்கிய அறிவு. சரியா? முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படித்து என்ன பண்ணியிருந்தான்? சொர்க்கத்தில் வச்சுருந்தான், குடியிருங்கன்னு. அந்த ஒரு சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியதையெல்லாம் சுவைச்சு சாப்பிடுங்க, ஆனால் ஒரு மரத்தை மட்டும் காட்டி நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். அதை மட்டும் என்ன பண்ணியிருந்தான்? நெருங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை போட்டிருந்தான். மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கு பாருங்க. எது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு மூடி வைக்கிறோமோ அதை தான் போய் திறந்து பார்க்கணுன்னு ஆசை தூண்டும் இல்லையா? எதை இறைவன் தடுத்தானோ அதை போய் சாப்பிட்டுடுறாங்க. அப்போ சாப்பிட்டதற்கு காரணம் இறைவன் சொல்லும்போது அது சைத்தான் வசுவாசு பண்ணான். அவர்களை வசுவாசு பண்ணி தீய எண்ணங்களை போட்டு அவங்க இருக்கிற அந்த சிறப்பான ஒரு அந்தஸ்திலிருந்து அவர்களை வெளியாக்கி தரம் தாழ்த்தி செய்து விட்டான்னு சொல்லி அந்த குற்றப்பழியை சைத்தான் மீது அல்லாஹ் போட்டான். பிறகு அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டு, அதாவது அந்த தடுத்த அந்த மரத்தை அவங்க சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், உடனடியாக அவங்களுடைய உடம்பில் உள்ள அதாவது உணர்வுகள், உடம்பு உணர்வுகள் அப்போ தான் அவங்களுக்கு பிறக்குது.
அந்த பகுத்தறிவுங்கிறது அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்கிறதுக்காக சொல்கிறேன். மனிதன் சுமந்து கொட்டான அதுக்கான காரண காரியங்களை இப்போ தான் எல்லாம் துவக்கிறான். எப்படி எதை தடுத்தானோ அதை செய்த பிறகு அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம மூல தந்தை அவர்கள் ஆண் என்பதை அப்போது அறிவுபூர்வமாக உணர்கிறார்கள். நம்முடைய ஆதி தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் ஒரு பெண் என்பதை அப்போது உணர்கிறார்கள். அப்போ பெண் தன்னுடைய உணர்வை முழுமையாக பெறக்கூடிய தருணம் அது. இந்த ஆண் தன்னுடைய உணர்வு நான் ஒரு ஆண் என்பதை முழுமையாக பெறக்கூடிய தருணம். அப்படி பெற்றவுடன் என்ன எதுக்க நிற்கிறது ஒரு பொம்பளை. உடனே ஓடி போய் அங்கே இருக்கிற இலைத்தலைகளை பிச்சு தன்னுடைய மர்ம உறுப்புகளை மறக்கிறார்கள். அதேபோல் அந்த பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எதுக்கு ஒரு ஆணில் நிற்கிறான் அப்படிங்கிறத விளங்கி ஓடி போய் இலைகளை பிச்சு தங்களுடைய மர்ம உறுப்புகளை மறைக்கிறார்கள். இப்போ புரியுதா? அப்போ மனிதன் என்ற பகுத்தறிவு செயல்படும் போது தான் அந்த காரியத்தை என்ன முதல்ல இருக்கிறது ஒரு ஆண் ஒரு பொம்பளை 2 பேர் தான். வேறு மனித இனம் யாரும் கிடையாது. எதை பற்றி யார்கிட்டையும் எதையும் கேட்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த உலக வாழ்க்கையில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை துவங்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு பகுத்தறிவு ஒன்றை வைத்து இன்னொன்றை புரிந்து கொள்வதற்கு. ஏன்னா முதல்ல இறக்கப்பட்டுட்டாங்க பூமிக்கு. அவங்க தவறு செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்க வச்சான். சில வார்த்தைகளை சொல்லி கற்றுக் கொடுத்தா அதை கொண்டு மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிட்டான் அல்ல. இதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது, நீங்கள் பூமியில் தான் உங்களுடைய வாழ்விடம் இன்னைக்கு இருக்குது, அதில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்ன நடக்குமோ அனைத்தையும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஏம்புறத்துலேருந்து நேர் வழி வரும். அதை உங்களில் யார் பின்பற்றுறீர்களோ அவர்கள் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் துக்கப்பட வேண்டாம் என்கிற ஆறுதலை சொல்லி பூமிக்கு இறங்கி உங்களுடைய வாழ்க்கையை துவக்குங்கள் என்று எல்லாம் அனுப்பி விட்டுட்டான். வந்த பிற்பாடு இப்போ இந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சாகணும். மனிதனுக்கு கொடுத்துருக்குற இந்த அறிவு இருக்க அதை வச்சு தான் வயிற்று பசிக்குது. என்ன செய்யணும்? சாப்பிட்ணும்ல. இதை சொல்லி கொடுக்குறதுக்கு வேறு யாராவது வருவாங்களா? இல்லை. எதுக்கு ஆல்ரெடி மரங்களில் பழங்களும் எல்லாம் இருக்குது. அப்போ ஓடி போய் டக்குன்னு அதை பறித்து திங்கணுங்கிற எண்ணம் அந்த அறிவு அவனுக்கு கட்டளையிட அதை செயல்படுத்த இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு மிக முக்கியமாக வேண்டியதாக இருக்கிறது என்பதை இறைவன் ஆரம்பத்திலேயே மனிதனுக்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அந்த பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான். அப்படி பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதுக்கு அந்த அமானிதத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். இது முழுமையாக மனிதனுக்கு சொல்லப்படுறது. ஒருத்தனை சொல்கிறது இல்லை, மனிதன் என்று சொல்லக்கூடிய அனைவருமே என்ன அதற்கு அந்த பகுத்தறிவுக்கு முழுமையாக சிந்தித்து செயல்படாமல் என்ன மன இச்சைக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக மாறிவீர்கள். அதனால் அதற்கு துரோகம் செய்கிறார்கள், நயவஞ்சகம் செய்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பகுத்தறிவு என்பது எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்பது என்னென்னலாங்க அன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அந்த உணவுகளை உருவாக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் எப்படி இருக்குது, என்ன அனைத்து விஷயங்களையும் இறைவன் வழங்கிய அந்த அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக சரியான வழிமுறைகள் நாம் தேர்வு செய்ய முடியும். அல்லாஹ்வுக்கு படைத்தவனுக்கு மாறு செய்யாமல் படைத்தவன் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு படைத்தவன் சொன்னபடி உறுதியாக வாழ்ந்து, இந்த உலகத்துக்கு பிற்பாடு இன்னொரு உலகம் இருக்கு, அங்கே தீர்ப்பளிப்பவரில் தனி ஒருவனாக அல்லாஹ் இருக்கிறான். அங்கே யாருக்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் இருக்காது. அங்கே சொர்க்கம் என்ற பேரின்ப வாழ்க்கை இருக்குது,
நரகம் என்ற கடுமையான வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தனது திருமுறையில் சொல்லி காட்டி, ஆர்வமூட்டி ஆசை காட்டி, நம்மளுக்கு நரகங்கிற பயத்தை காட்டி, நீ தேர்வு செய்து கொள், நீ முடிவு செய்து கொள், அப்படிப்பட்ட அறிவை உனக்கு கொடுத்துருக்குறேன், எது உனக்கு வேணும் என்பதை உன் கையில் தான் இருக்குது, நீ தான் தீர்மானிக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய விளக்கமும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே இதான் அதோடைய அடிப்படை. அந்த அமானிதம் என்பது பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவை யார் முழுமையாக உபயோகப்படுத்தி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எந்த துக்கமும் வரப்போக வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு துன்பமும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை அல்லாஹ் இதில் ரத்தின சுருக்கமாக சுட்டி காட்டுகிறான். எனவே இறைவன் வழங்கிய அந்த அமானிதத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி மறுமையில் அல்லாஹ்விடத்தில் திரும்பவும் அதை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள்ள முயற்சிப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.